கூட்டணியை விட்டு வெளியேறுவேன். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன். என்றியாகும் புதிய கட்சியால் வெடித்த மோதல். அரசியல் ஆட்டம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் திமுக கூட்டணிக்கு இன்னும் சில புதிய கட்சிகளை எடுக்கும் முயற்சியில் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கிடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகிவிட்டார். இதனால் திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸை இழுத்துவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார். அதனால்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் டாக்டர் ராமதாஸ் சிகிச்சை பெற்று வந்தபோது நேரில் சென்று நலம் விசாரித்தார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் சமீபத்தில் திமுக புள்ளிகள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய தகவல் வெளியானதை அடுத்து உச்சகட்ட டென்ஷனுக்கு ஆளாகியிருக்கிறார் விசிகாவின் திருமாவளவன். டாக்டர் ராமதாஸ் அன்புமணி யார் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் வெளியேறி விடுவோம், அவர்கள் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதையடுத்து திமுகவின் சில சீனியர் புள்ளிகள் அவரை சமாதானம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். என்றாலும் திருமாவளவன் அதற்கு உடன்படவில்லையாம். உங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் தான் வேண்டுமென்றால் அவரையே கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் வெளியேறி விடுகிறேன் என்று தனது முடிவை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தற்போது பாமக 2 துண்டுகளாக உடைந்துள்ள நிலையில் திருமாவளவனை வெளியேற விட்டுவிட்டு டாக்டர் ராமதாஸை மட்டும் உள்ளே இழுப்பதற்கு மு.க. ஸ்டாலினும் தயாராக இல்லையாம். அதனால் டாக்டர் ராமதாஸை தொடர்பு கொண்டு உங்களை கூட்டணிக்குள் இணைத்தால் விசிக வெளியேறி கூட்டணி உடைந்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது, அதனால் வேறு கூட்டணியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாராம் மு.க. ஸ்டாலின். இதனால் தற்போது திமுக அதிமுக என்ற 2 கூட்டணிகளுக்குமே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு செல்ல டாக்டர் ராமதாஸ் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.